இப்போ சேஞ்ச் பண்ணிட்டீங்களாப்பா? ஃபினான்ஷியல் லீவரேஜில் EBIT டிவைடட் பை EBIT மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ஓகே, ப்ளஸ்ன்னு போட்டேன், மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், அது பார்த்துக்கோங்க. போகலாமாப்பா? எடுப்பா, இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்ப்பா. அதான்ப்பா தியரி. எந்த சாப்டர்ப்பா இது? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இடமே இல்லைப்பா, எல்லா இடத்துலையும் வலிச்சு வலிச்சு எழுதியிருக்கேன். ஓகே, ஓகேப்பா, லெட் அஸ் ஸ்டார்ட். Illustration number 10. Seven, 8 நான் எடுக்கிறேன், கொஞ்சம் லேட்டா எடுப்பேன். அது arbitrage gain. Let us complete first this one, then I will be coming for arbitrage. Blue Limited, an all equity financed company, is considering the repurchase of 275 lakh equity shares and to replace it with 15% debentures of the same amount. என்னப்பா சொல்றான்? ப்ளூ லிமிடெட் கம்பெனி இப்போ எப்படி இருக்கிறாங்க? ஆல் ஈக்விட்டி ஃபினான்ஸ். ஆல் ஈக்விட்டி ஃபினான்ஸ்னா லீவர்டா அன்லீவர்டா? அன்லீவர்ட். ஓகே, என்ன பண்ண பாக்குறாங்க? 275 lakhs பைபேக் பண்ணி டெட்டுக்காக லீவர் ஆக்க பாக்குறாங்க, டெட்டு கன்வெர்ட் ஆக பாக்குறாங்க. அப்போ இப்போ அன்லீவர்ட்ல இருந்து லீவர்ட் ஆக பாக்குறாங்க. கரண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த கம்பெனி இஸ் 1750 lakhs with a cost of capital of 20%. அந்த 1750 lakhs என்றது அன்லீவர்ட் வேல்யூவா லீவர்ட் வேல்யூவா? அன்லீவர்டா லீவர்டா? அன்லீவர்ட். ஏன்னா இப்போ எப்படி இருக்கு கம்பெனி? அன்லீவர்டா தான் இருக்கு. அதோடைய வேல்யூ எவ்வளோ? 1750 lakhs. ஓகே, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? 20%. KUL KOL KOUL 20%. KOUL இப்போ எப்படி இருக்கு? அன்லிவர்டா இருக்கு. அன்லிவர்டா இருக்கா? எவ்வளோ வேல்யூ? 1750. எவ்வளோ WACC? 20%. The company's earnings before interest and taxes are expected to remain constant in future years. அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்? business risk is kept as constant. The company has a policy of distributing its entire earnings as dividend. 100% என்ன இருக்கணும்? dividend payout ratio இருக்கணும். Assuming the corporate tax rate is 30%, you are required to calculate the impact on the following on an account of change in the capital structure as per Modigliani-Miller approach. Number 1, market value of the company. Number 2, overall cost of capital. Number 3, cost of equity. இதெல்லாம் change in capital structureனா என்ன பார்த்தோம்? அன்லீவர்ட்ல இருந்து லீவர்டா கன்வெர்ட் பண்ண போனா. அப்ப கேட்டிருக்கிற மூணுமே லீவர்ட் கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ, லீவர்ட் கம்பெனியோட WACC, லீவர்ட் கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஓகே, we know that. What we know? Tell me the formulas. with tax or without tax? கொடுத்துக்கிற கொஸ்டின். ஓகே, சொல்லுப்பா. வேல்யூ ஆஃப் levered firm is equals to value of unlevered firm with tax or without tax? with tax. அப்ப பக்கத்துல யார் வருவாங்க? unlevered firm plus tax benefit on debt. value of unlevered firm எவ்வளோ? value of unlevered firm எவ்வளோ? 1750 lakhs plus debt amount எவ்வளோ? எவ்வளோக்கு இஷ்யூ பண்ண போறீங்க? 275 lakh. ரீபர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூ பண்ணலான்னு இருக்கிறீங்க. 275 lakhs. டாக்ஸ் பெனிஃபிட் எவ்வளோ? டாக்ஸ் ரேட் 30%. டோட்டல் எவ்வளோ? 1750 பிளஸ்
82 point, total comes to 1832.50 lakhs. Empa okay va? Clear? First one is clear. Second one enna pa ketirukran? WACC. Number 2, WACC of levered firm. We know that WACC of levered firm is equals to KEUL into 1 minus TL. 1 minus TL. ஆமாவா? இது கொஞ்சம் நீங்க பழகணும். ஓகே? KEUL into 1 minus TL. KEUL என்னப்பா? KEUL is equals to KOUL ன்னு சொல்லாமா? ஆமாவா? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம்ல ஃபுல்லா யார் இருப்பாங்க? ஈக்விட்டியா தான் இருப்பாங்க. அப்போ KOUL क्वेश्चनல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் அன்லீவர்ட் கம்பெனி எவ்வளவுப்பா கொடுத்திருக்காங்க? 20%. அதனால அதுதான் என்னவா இருக்கும்? KEUL இருக்கும். ஏன்பா புரிஞ்சுதா இது? அன்லீவர்ட் கம்பெனில KO யாரு? KE தான். ஓகேவா? அதனால 20% தான் என்னவா இருக்கும்? KEUL இருக்கும். ஓகே ஃபைன். Now let us start. 20% into 1 minus tax rate எவ்வளோ? 0.3 கரெக்டா? into L எவ்வளோ? D divided by D plus E. D எவ்வளோ? 275 lakh. D plus E ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ? 1750 இல்ல 1832.50. கரெக்டாப்பா? ஏம்பா வேல்யூ ஆஃப் ஏம்பா நான் எடுக்க போறது யாருதுப்பா? லீவர்டு. லீவர்டோட வேல்யூ எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்க அதான் எடுக்கணும். நீ பாட்டுக்கு நீ எதை எடுத்துடக்கூடாது? 1750 எடுத்துடக்கூடாது. நீ யாரோட கால்குலேட் பண்ண போற? லீவர்ட் ஃபார்ம். ஓகேவா? டெப்ட் அண்ட் ஈக்விட்டி யாரோடதுல இருக்கும்? லீவர்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஆமாவா? ஏன்பா நான் சொல்றது புரியுதா இல்லையா? டெட் டு ஈக்விட்டி யார்ல எதுல இருக்கும்? லீவர்ட்ல தான் இருக்கும். அப்ப லீவர்டோட டோட்டல் வேல்யூ என்ன? 1832.50. கரெக்டா? சோ அதுல டெட் எவ்வளோ? 275. டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 1832.50. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? எஸ், டெல் மீ வாட் இஸ் த அமௌண்ட். முதல்ல இத பண்ணு. %20 into 0. 0.19. எக்ஸாக்டா எவ்வளவு வருது? 0.1909. that is 19.09%. கரெக்டாப்பா? கரெக்டா இல்லையாப்பா? எஸ் எஸ். ஏன்பா இந்த 1832ன்றது என்னப்பா? வேல்யூ ஆஃப் levered firm. Value of levered firm is equals to 1832.50. அதுல 275 வந்து டெட்டோட ப்ரொபோர்ஷன்னா மீதி இருக்கிறது என்னப்பா? மீதி இருக்கிறது என்ன? ஈக்விட்டி. எவ்வளோ? 17. ஏமா 17னா 1832 மைனஸ் 275 எவ்வளோமா? 1557.50. ஓகே, இது ஐடென்டிஃபை இது கேட்டா எழுதிக்கோங்க. ஓகேவா? எஸ், புரிஞ்சது என்னன்றது? shall I proceed? போலாமா அடுத்ததுக்கு? நெக்ஸ்ட் என்ன? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் லீவர்ட் ஃபார்ம். என்னப்பா நமக்கு என்னப்பா தெரியும்? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் KEL யாரை காட்டில அதிகம்ப்பா? KEUL காட்டில அதிகம். KEUL பிளஸ் எவ்வளவுப்பா அதிகம்? ரிஸ்க் பிரீமியம் அளவுக்கு. எவ்வளவு ரிஸ்க் பிரீமியம்? KEUL மைனஸ் KD. ஓகே, ஆனா ஃபுல்லா இவனுக்கு இருக்கா? இல்ல. டெட் ஈக்விட்டி ப்ரொபோர்ஷன்ல இன்டு D by E டாக்ஸ் இருக்கு, அதனால 1 minus T. ஓகே, டெல் மீ KEUL எவ்வளோ? எவ்வளோப்பா? 20% பிளஸ் 20% மைனஸ் காஸ்ட் ஆஃப் டெட் எவ்வளோட தம்பி?
15%. 15% into debt எவ்வளோ 275. ஈக்விட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோமா 11557.50 into 0.7 கரெக்டா 1 minus 0.3 னா 0.7 முதல்ல இதை கால்குலேட் பண்ணு 20% plus 5% into 0.1232 36 எவ்வளோ 5% 0.123 5 into 0.20% plus 5 into 0.1236 போட்டியா 5 into போடு ஏன்னா இங்க 5 into 0.1236 எவ்வளவு வருது இல்லம்மா 5 into 0.1236 ஏன்னா ஆல்ரெடி பர்சன்டேஜ்ல இருக்குமா நாம இன்னும் பர்சன்டேஜ்ல போனா ஆட் பண்ண முடியாது 0.618% கரெக்டா அப்ப ரெண்டுமே சேர்த்தா எவ்வளவு வருது 20.618%. ஒன்னு பண்ணா எல்லாம் டெசிமல்ல வச்சுக்கோ இல்லனா பண்ணா எல்லாமே யூனிட்ல வச்சுக்கோ கரெக்டா பர்சன்டேஜ் வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாது இங்க 20% வச்சுட்டு இங்க 0.05 போனானா அதுக்கப்புறம் நீ ஆட் பண்ணிட்டு வந்துரு தப்பா ஆட் பண்ணிடுவ கரெக்டா ஒன்னு வச்சா எல்லாமே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதே மாதிரி தான் எந்த இடத்துலயுமே நான் டெசிமல்கே போல எல்லா இடத்துலயுமே யூனிட்ல தான் வச்சிருக்கிறேன் நான் ஆமாவா எல்லாமே பர்சன்டேஜ் அப்படியே வச்சுதான் நான் கால்குலேட் பண்ணிருக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க எவ்வளவு வருது 20.62 20.618 20.62%. எத்தனை ஸ்டெப்ல முடிஞ்சது 3 ஸ்டெப் இன்ஸ்டிடியூட் எத்தனை பக்கத்துக்கு கொடுத்துருக்கான் பிரச்சனை புரியுதா இதனாலதான் எம்எம் வந்து எல்லாருக்குமே கஷ்டம்னு சொல்றாங்க அவனுடைய ஹைப்போதேசிஸ் புரிஞ்சுக்கணும் ஹைப்போதேசிஸ புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சது எழுதிக்கோ இது இது இங்க கொண்டு வரணும்ப்பா நான் எதை போட்டிருக்கிறேன் வித் டாக்ஸ் தான் போட்டிருக்கிறேன் வித்தவுட் டாக்ஸோட சேர்த்து ஒரு சம் இருக்கு போடுறீங்களா இதை முடிச்சுட்டு பிராக்டிஸ் கொஸ்டின் எடுங்க இதே மாதிரி தான் போடணும் ஃப்ளோ நீ பாட்டுக்கு நீ இன்ஸ்டியூட் ஆன்சரை திருப்பி பாத்துறாத எழுதியாச்சா
ஏன்பா புரியுதாப்பா அப்ரோச்சஸ்? இந்த சாப்டர்ல இவ்வளவுதான்ப்பா, வேற எதுவுமே இல்லப்பா இதுல. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஈஸி, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஈஸி, டிவிடெண்ட் டிசிஷன்ஸ் ஈஸி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக கஷ்டமான சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ். நீ என்னன்னா அது ஈஸின்னு படிச்சுட்டு போயிட்டு இருக்கு. கரெக்டா? மற்றது எல்லாமே ஃப்ரேம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஃப்ரேம்குள்ளார தான் விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ அனாலிசிஸ், செகண்டோ லீவரேஜஸ். மற்றதெல்லாம் வந்து அந்த பிராக்கெட்டுக்குள்ளார தான் விளையாடுவோம். வேற எந்த இதுவுமே சேஞ்சஸே கிடையாது. டன். எயிட் போடுறியாப்பா? ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 8. சரி இரு, இதுல இன்னும் கன்க்ளூஷன்ஸ் இருக்கு, நான் உன்னை டெஸ்ட் பண்ண வைக்கணும். எப்படி செக் பண்ணும் ஆன்சரை அப்படி எல்லாம். ஏப்பா நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டிங்களாப்பா? வந்துதா? போன வாட்டி என்ன மிஸ்டேக் பண்ண தெரிஞ்சுதா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இல்லை இவன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போன வாட்டி கரெக்டாக போட்டியா? May 24 attempt question. ஏன் பாஸ்ட் அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர்ல போட சொல்லியிருந்தேன். என்ன கிடைக்கலையா? ஏன்னா சஜஸ்ட் ஆன்சர் இதுல இருக்கேடா. இருக்கு, போட்டான். இருக்கு இல்லையாமா? இருக்கு. என்னது? விஓஎஸ்லயே இருக்கு. சஜஸ்ட் ஆன்சர் எல்லாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடும். கேபிட்டல் பட்ஜெட்டிங் 13th போட்டிங்களா? வந்ததா? புரிஞ்சுதா? 14th இன்னைக்கு போடுங்க. நோட் பண்ணிட்டீங்களாப்பா? புரிஞ்சுதா? கொஸ்டின் நம்பர் 8 இதே மாதிரியே சால்வ் பண்றியா? அது வித் டாக்ஸ் இருக்கும், வித்தவுட் டாக்ஸ் இருக்கும். முதல்ல வித் டாக்ஸ் முடிச்சிரு, அதுக்கப்புறம் வித்தவுட். இதே மாதிரி தான் வரணும் ஸ்டெப்பு. ஓகே ஃபைன். ஏம்பா வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் எவ்வளோப்பா? வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் எவ்வளோப்பா? 1832. அன்லீவர்டை காட்டில அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அன்லீவர்ட் எவ்வளோ? 1750. லீவர்ட் எவ்வளோ? 1832. கரெக்டாப்பா? மேட்ச் ஆகுதா? சரி. வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் லீவர்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா WACC என்னவா இருக்கணும்? அன்லீவர்ட் காட்டிலும் கம்மியா இருக்கணும். அன்லீவர்ட் எவ்வளோ? 20%. கரெக்டா? லீவர்ட் கம்பெனியோட WACC எவ்வளோ? 19.09. ரிசப்ஷனுக்கும் வர்ற ரிசல்ட்டுக்கும் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுதா? எஸ். KE அன்லீவர்ட் ஃபார்ம் எவ்வளோ? அன்லீவர்ட் ஃபார்ம் KE அன்லீவர்ட் எவ்வளோ? 20%. KEL அன்லீவர்ட் ஃபார்மை காட்டிலும் ரிஸ்க் அதிகமா ரிஸ்க் கம்மியா? அதிகம். அதனால ரிட்டர்ன் அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? அதிகமா இருக்கணும். எவ்வளவு வந்திருக்கு? 20.62. அங்க எவ்வளோ? 20. எல்லாமே கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. இது கரெக்டா இருக்கணும். இதுக்கு அகைன்ஸ்ட் ஏதாச்சும் ஆன்சர் வந்திருக்குன்னா ஆன்சர் தப்புன்னு அர்த்தம். புரியுது என்ன சொல்றது? யூ பெட்டர் ரீசெக் ஒன்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு கிவ் த சொல்யூஷன். ஓகே? பிராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 8 போடுமா?
பொறுமையா போடு, என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து போடு. முதல்ல வந்து வித் டாக்ஸ் போடு, அதுக்கப்புறம் வித்தவுட் டாக்ஸ் போடு. முதல்ல வித் டாக்ஸ் போடு. வித்தவுட் டாக்ஸ்க்கு என்னென்னப்பா கால்குலேட் பண்ணும்? 3 கால்குலேட் பண்ணுமா? என்ன? வேல்யூ ஆஃப் லீவர்ட். வேல்யூ ஆஃப் லீவர்ட் வித்தவுட் டாக்ஸ்ல என்னப்பா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அன்லீவர்டுக்கு. WACC ஆஃப் லீவர்ட் என்னப்பா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். KOL is equals to KUL. KOUL. KOUL in turn is equals to KEUL. ஆமாவா? ஆமாவா? மூணாவது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் லீவர்ட் என்னப்பா? KEUL plus KEUL minus KD risk premium multiplied by D by E. D by D plus E இல்லங்க. D by D plus E போடக்கூடாது, அது derived aspect அது. ஓகே, டாக்ஸ் ரேட் இல்லைன்னா டாக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வராது. ஓகே, இது அப்படியே சால்வ் பண்ணி சொல்லு பார்க்கலாம். ரெண்டுமே வேற வேற, கரெக்டா பார்த்துட்டு சொல். உன்னோட இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணாத. உன் இன்ஸ்டியூட் வந்து 4 பக்கத்துக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்குது. பார்த்தனா பைத்தியம் தான் பிடிக்கும் உனக்கு. ஏன்பா மாடிகிலானி மில்லர் வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம் பிளஸ் டாக்ஸ் பெனிஃபிட் தான் சொல்லியிருக்கான். நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் டிவைடட் பை கேஓன்னு அவன் சொல்ல போல. சரியா? உன்னுடைய புக் எடுத்திருக்கிற ஸ்டாண்டர்ட்ல எடுக்காத. ஹைப்போதேசிஸ், ரியலிஸ்டிக் ஹைப்போதேசிஸ் இதுதான். சரி, அவனோட இதுலயே போ. உனக்கு வந்து மார்க்கும் கிடைக்கும், ஆன்சரும் கிடைக்கும். மாத்தாத. டெம்ப்ளேட்டை மாத்தணும்னு வச்சுக்கோயேன், நீ மாறிடுவ, உல்டா பல்ட்டா பண்ண ஆரம்பிச்சிருவ நீ. ஓகேவா? ஹைப்போதேசிஸ் என்ன ரிசல்ட்ஸ் இருக்கோ அந்த ரிசல்ட்ஸை வச்சுட்டு போ. உன் இன்ஸ்டியூட் பண்ணது நான் தப்புன்னு நான் சொல்லல. உன் இன்ஸ்டியூட் பண்ணது கரெக்ட். மாடிகிலானி மில்லரை தவிர்த்து மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறோம். நான் மாடிகிலானி மில்லர்னா மாடிகிலானி மில்லர் மட்டும் யூஸ் பண்ணிருக்கிறேன், ஆன்சர் வருது. அதை மட்டும் யூஸ் பண்ண ஆன்சர் வரும். கடைசியில் அங்க சுத்தி இங்க சுத்தி அங்கதான் வந்திருக்கிறான் அவன். இன்ஸ்டியூட்டும் அங்கதான் வந்திருக்கிறான்.
எழுதியாச்சாப்பா? வந்ததா வரலையாப்பா? வித்தவுட் டாக்ஸ். ஏன்பா வித் டாக்ஸஸ் போட்டிங்களாப்பா? ஆன்சர் கரெக்டா வந்ததா புக்ல? இது வந்திருக்கா? எந்த இடத்துல விட்டுருக்கீங்க டேய்? வந்ததா வரலையாப்பா? ஏன்பா இந்த கொஸ்டின்ல வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் அன்லீவர்ட் ஃபார்ம் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ரேட்டிங் இன்கம் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 18 lakh. You have to calculate value of
அன்லீவர்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட். கொடுத்திருக்கிறது நெட் ஆப்ரேட்டிங் இன்கம். புரியல எனக்கு. ஏன்பா வித் டாக்ஸஸ் இருக்கா? வித் டாக்ஸஸ்ல வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம் பிளஸ் டாக்ஸ் பெனிஃபிட் ஆன் டெட்டா. வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம் எனக்கு தெரியணும்ல. கொடுத்திருக்கிறது ஆப்ரேட்டிங் இன்கம் 18 lakh. அப்போ வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம் எவ்வளோ? ஆப்ரேட்டிங் இன்கம் டிவைடட் பை 0.18. டாக்ஸ் இருந்தா டாக்ஸ் மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணாம எடுத்துட்டியா? இல்ல 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 டாக்ஸ் மைனஸ் பண்ணணும். நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னா எதுவுமே பண்ணாம இருக்கிறது. டாக்ஸ் மைனஸ் பண்ணு. ஏப்பா நீ என்னப்பா மிஸ்டேக் பண்ண? டேய் நீ என்னம்மா போட்டியம்மா? நீ என்னப்பா பண்ண? டேய் 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 வித்தவுட் டாக்ஸ் முடிச்சிட்டியா? வித்தவுட் டாக்ஸ் ஆன்சர் வருதா? வித் டாக்ஸ்ல பாக்குறப்ப கரெக்டா பார்த்துடு. ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு தம்பி. கரெக்ஷன்ஸ் பண்ணானா கரெக்டா தான் வருதா? அது சேஞ்ச் ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஆனா ஈக்விட்டி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்றப்ப சேஞ்ச் ஆகும். நீ அங்க பாக்குறப்பவே பார்க்கணும். அன்லீவர்ட் ஃபார்ம் இப்போ வித் டாக்ஸ் வித்தவுட் டாக்ஸுக்கு அப்படியே கொடுத்துருப்பானா? 18 lakh 18 lakhனா நீ நினைக்கிற மாதிரி பண்ண போனா அப்போ டாக்ஸ் போனது போக இருந்துச்சுன்னா மீதி இருக்கிறது கம்மியா தானே இருந்திருக்கணும். வித் டாக்ஸ் வித்தவுட் டாக்ஸ் நீ அசம்ஷன் எடுக்கிறப்ப எப்படி எடுப்ப? அதனால கொடுத்துருக்கிறது வித்தவுட் டாக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்ஸை மைனஸ் பண்ணிக்கோங்க. Cost of equity 25.04. WACC 13.24. வித்தவுட் டாக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்பா இது ரெண்டுமே வந்து அடிக்கடி இன்ஸ்டியூட் கேட்டிருக்கிற கேள்விங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 9 நீயே ட்ரை அவுட் பண்ணு வீட்டில்.
ஏய் தம்பி, உனக்கு என்னடா வருதா வரலையாடா? வருதா? உன் ரியாக்ஷன் தானே என்னால் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. இருக்கவும் மாட்டேங்கிற, சொல்றப்ப வாயை மூடிட்டு சொல்ற. கிவ் மீ an opportunity to scold. கரெக்டா? திட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடு. திட்டு வாங்கினாதான் தப்பு பண்ண மாட்டேடே. I don't have any personal vengeance upon you. Okay? இன்ஸ்டியூட் ஸ்டாண்ட் எடுக்காதீங்கம்மா. இன்ஸ்டியூட் ஸ்டாண்ட் எடுத்தனா தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்குது. ஓகே, பெட்டர் டோன்ட் டேக் தட் ஸ்டாண்ட். வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம் இருக்கா? டாக்ஸ் பெனிஃபிட் ஆட் பண்ண வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம் இருக்கா? அதை வச்சு டெட் ஈக்விட்டி ப்ரொபோர்ஷனை சேஞ்ச் பண்ண, டாக்ஸ் பெனிஃபிட்டை வெளியே தூக்கு, வில் பி கெட்டிங் WACC. போட்டிங்களாப்பா? நீ போட்டியாமா? எதுமா? வித் டாக்ஸா வித்தவுட் டாக்ஸாமா? வித் டாக்ஸ் போட்டிங்களா? அதாயிடுச்சு. வித்தவுட் டாக்ஸ் தானே முடியும். இப்போ 2 to 3 minutes இருப்பா. நீங்க போடுங்க. 7th கொஸ்டின் பண்ணுமா? ப்ராக்டிஸ் நம்பர் 7. It has been asked multiple times. When we were a student, it has been asked for 4 mark multiple times. பொறுமையா படி. பொறுமையா படிச்சு பிரிச்சு பிரிச்சு எடுக்கணும். அதுல it is like a tongue twister. லோன் ஸ்டாக்னா லோன் செப்பரேட்டா படிக்காத, ஸ்டாக் செப்பரேட்டா படிக்காத. சரியா? லோன் ஸ்டாக் மீன்ஸ் டெப்ட். லோன் ஸ்டாக் அப்படின்னு படிக்க போனா டெட் ஈக்விட்டின்னு ஆயிடும். சாம்சு யாரு, சங்மி லிமிடெட் யாருன்னு நோட் பண்ணிக்கோ. லீவர்டு யாரு, அன்லீவர்டு யாருன்னு நோட் பண்ணிக்கோ. அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கிறான்றதுக்கு பண்ணு. நீ பாருங்க, நீ அப்படியே படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காத பேண்ட்.
போட்டியாமா? என்னப்பா? எனக்கு தெரியல, நானும் பார்க்கணும். எக்ஸாக்ட் 19. புக்கை படிச்சா எல்லாம் ஈஸியா இருக்கும். புக்கை படிச்சு புரிஞ்சுக்கிட்டானா நிறைய சம் சால்வ் பண்ணலாம். சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, when you get addicted to the subject, அடிக்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இன்ஃபர்மேஷனை பொறுமையா எழுதிக்கோங்க. என்ன வேணும்ன்றது கரெக்டா ப்ரிசைஸா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஏப்பா ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருங்க, ரிவ்யூஸ் போட்டுருங்கப்பா. ஓகே, என்ன தோணுதோ அது எழுது, என்ன தோணுதோ ரிவ்யூஸ்ல போடு. கெட்ட வார்த்தை போடுறதா இருந்தாலும் போடு, we are least bothered. ஓகே, சொபிஸ்டிகேட்டட் மேனர்ல போடணுன்றதெல்லாம் கிடையாது. கெட்ட வார்த்தை போடுறதா இருந்தாலும் போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இட் ஷுட் பி ஜென்யூன். ரிவ்யூ ஷுட் பி ஜென்யூன். ஓகே, தட்ஸ் அப்ப எழுதியாச்சாப்பா? ஏமா போலாமாம்மா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் 40 minutes உன்னுடைய ஃபோக்கஸ் வேணும். ஓகே, டைம் எவ்வளோ? 12:25. கரெக்டா? ஐ வில் பி லிவிங் யூ பை 1:30 or 1:40 மேக்ஸிமம். ஓகே, எனக்கு அது வரைக்கும் எனக்கு ஃபோக்கஸ் வேணும். ஏன்னா we are going to discuss arbitrage process. ஓகே, எஸ், ஈஸி தான், ஒன்றும் கவலை எல்லாம் இல்லை. மாடிக்லானி மில்லரே புரிஞ்சுக்கிற அப்படின்னா அவன் செஞ்ச சேட்டையும் புரியும். ஓகே, எஸ், பாருப்பா. எம்எம் வித்தவுட் டாக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது யாரை, மறுபடியும் போய் யாரை ரீவிசிட் பண்ண போறோம்? வித்தவுட் டாக்ஸ். ஓகே, ஆர்பிட்ரேஜ் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? ஆர்பிட்ரேஜ் ப்ராசஸ். முதல்ல இந்த ஆர்பிட்ரேஜ்னா என்ன புரியுதா? ஆர்பிட்ரேஜ் பண்றவன் பேரு ஆர்பிட்ரேஜர். என்னது? ஆர்பிட்ரேஜ் பண்றவன் பேரு ஆர்பிட்ரேஜர். இந்த ஆர்பிட்ரேஜ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஏ ஸ்ட்ராட்டஜி. என்னது? ஸ்ட்ராட்டஜி. எதுக்கு சார் ஸ்ட்ராட்டஜி பாஸ் பண்ண? இப்போ என்ன, நீ சிஏ எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று போடுவல்ல? வாட் இஸ் an outcome? To get a pass mark. Okay, to get a pass mark is the strategy, result of the strategy. அதே மாதிரியே இவனுக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறான்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்ட்டு. என்ன ஏர்ன் பண்ணணும்ட்டு? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னா வித் சர்டனிட்டியோட இருக்கும். வித் சர்டனிட்டினா என்ன? கண்டிப்பா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண வேணும். நீ எப்படி வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணானா ஸ்கெட்சை போட்டு தூக்கிட்டானா, ஸ்கெட்சை போட்டோன்னா என்னன்னு சொல்லுவ நீ? கண்டிப்பா இந்த வாட்டி பாஸ் மார்க்னு சொல்லுவல்ல? அதே மாதிரிதான் இவனும் என்ன சொல்ற, ஸ்கெட்ச் போடுறான். எதுக்கு?
ப்ராஃபிட் அடிக்கிறது. எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஃபர்ஸ்ட் திங், the arbitrage process is nothing but a strategy. ஓகேவா? எதுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தனா, to make the profit, to earn profit, to earn profit. Okay, with certainty. புரியுதா? ப்ராஃபிட் வரணும்னா வரும், லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா இல்ல. அதுதான் என்ன சர்டைனிட்டி. இப்ப புரிஞ்சுதா புரியல? இப்ப ஆர்பிட்ரேஜரோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுச்சா? ஆர்பிட்ரேஜர் வந்து ப்ராஃபிட்காக வேண்டி என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆளு. இன்னொன்று ரெண்டாவது என்னன்னு பார்த்தனா, அவனுடைய ஓன் ஃபண்டை போட மாட்டான். ஒன்னு பாரோ பண்ணுவான், இல்லைன்னா வேற ஏதாச்சும் இருக்கும் அது பண்ணுவானே தவிர்த்து ஓன் கேபிட்டல் வந்து என்ன பண்ண மாட்டான், இன்ஃபியூஸ் பண்ண மாட்டான். ஓன் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணாமையே பாரோட் ஃபண்ட்ஸை வச்சு வித் ப்ராஃபிட்டோட வித் சர்டனிட்டியோட என்ன பண்ணுவான், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவான். இதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். சார் அது எப்படி சார் ஸ்ட்ராட்டஜி? நம்மளும் பண்ணலாமான்னு கேட்டா நம்மளும் மார்க்கெட்ல பண்ணலாம். பட் அதுக்கு வந்து நீ நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்குது. இப்போதைக்கு வந்து என்ன பண்ணணும்னா, யூ கம்ப்ளீட் ஃபார் சிலபஸ் அண்ட் யூ கோ அண்ட் ரைட் த எக்ஸாமினேஷன். இங்க வேணா ஆர்பிட்ரேஜ் வந்து உனக்கு ஒரே ஒரு இடத்துல கொடுத்துருக்கலாம், ஆனா சிஏ ஃபைனல்ல 3 இடத்துல கொடுத்துருப்பான் ஆர்பிட்ரேஜ் கெயின். ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் ஆர்பிட்ரேஜ் கெயின் வர்றப்ப நம்ம ஆளுங்க வந்து சிரிப்பானுங்க. யாரு? ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபைன். Let us say I will be revising you only 3 to 4 steps you will be having. If you come to know, it will be easier. Okay, take illustration number 7. Illustration 7 நான் பண்ணுவேன், 8 நீ பண்ணணும், 9 நான் பண்ணுவேன், 10 நீ பண்ணணும். Okay, yes. Illustration 6 பா, சாரி 6 நான் பண்ணுவேன், 7 நீ பண்ணணும், 8 நான் பண்ணுவேன், 9 நீ பண்ணிக்கணும். Okay, yes. எடுத்துட்டியாப்பா? Yes, don't read the heading. Let us read the question first, then we will be coming. Okay, we will be unlearning the MM and we will be relearning it. புரியுது என்ன சொல்றது? என்ன படிச்சா? without taxல value of levered firm is equals to value of unlevered firm. இது வந்து என்ன கன்க்ளூஷனா இல்லனா ப்ராசஸா? கன்க்ளூஷன். இது ப்ராசஸ் இல்ல, கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன் அரைவ் பண்றதுக்கு யாரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க? ஆர்பிட்ரேஜ் ப்ராசஸ். யாரு? ஆர்பிட்ரேஜ் ப்ராசஸ். புரியுதா? நீங்க படிச்சது at the end of the day உனக்கு என்ன வரணும்? value of levered firm is equals to value of unlevered firm. எதுல? without tax கேட்டகரியில. ஆமாவா? அப்போ இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு ஒருத்தன் பாடுபடுவான். யார் அவன்? ஆர்பிட்ரேஜர். அவன் என்ன பண்ணுவான்றது பார்த்து அவன் அதே மாதிரியே எல்லாருமே பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? value of firm levered firm will be equal to value of unlevered firm. Empa, have you come to a terminology called long term equilibrium? இந்த terminology எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? லாங் ரன் ஈக்குலிபிரியம் ஆர் லாங் டர்ம் ஈக்குலிபிரியம் இருக்கா? டோட்டல் காஸ்ட் கர்வ்னு ஒன்னு இருக்கா? டோட்டல் காஸ்ட் கர்வ் லாங் டர்ம், ஷார்ட் டர்ம், மிட் டர்ம்னு ஒன்னு போட்டியா? இப்படி வந்ததா? போட்டு ஒன்னு ஆரோ போட்டியா? எந்த இடத்துல கட் ஆகுதுன்னு நல்லா பாத்தியா? எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்க? எக்கனாமிக்ஸ் ஞாபகத்துக்கு இல்லைன்னா விட்டுரு. லாங் டர்ம் ஈக்குவலிபிரியம்னா நீ இங்க உட்காந்து இங்க புக்ல என்ன கால்குலேட் பண்றியோ லாங் பீரியட்ல அதுதான் என்னவா இருக்கும்? ரிசல்டன்டா இருக்கும். புரியுதா? அதுதான் லாங் டர்ம் ஈக்குவலிபிரியம். நீ புக்கிஷ் நாலேஜை வச்சு தியரிட்டிக்கல் பிரைஸை கால்குலேட் பண்ணி தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை கால்குலேட் பண்றது தான் பிராக்டிக்கலாவும் இருக்கும். எப்போ? ஷார்ட் ரன்ல கிடையாது. எப்போ? லாங் ரன்ல. ஷார்ட் ரன்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வர்றது யாரு? இந்த ஆர்பிட்ரேஜர். இவன் அதெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் வித்தையெல்லாம் காமிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? லாங் டர்ம்ல நீ சொல்றதும் அங்க நடக்கிறதும் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லாங் ரன் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஓகே, எஸ், ஃபைன். தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல என்னன்றது படிச்சுப்போம். ஃபைன், லெட் us see. Take question number 6, illustration number 6. There are two companies, N Limited, M Limited. There are two companies, N Limited, M Limited, having same earnings before interest and taxes. Having same earnings before interest and taxes. EBIT சேமா தானே பார்க்கணும். ஏன்பா பிசினஸ் ரிஸ்க் என்னப்பா இருக்கு? என்னவா இருக்கு? சேமா இருக்கு. N Limited, M Limited அவங்களோட EBIT 20,000. M Limited is a levered company having a debt of 1 lakh at a rate of interest 7% rate of interest. The cost of equity of N Limited is 10% and M Limited is 11.5%. Compute the arbitrage process will be carried on. Okay, இதுதான் வந்து உன்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல உனக்கு கேட்ட क्वेश्चन இது.
ப்ரீவியஸ் இயர் இப்ப நடந்துச்சு இல்லையா 5 மார்க் கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, see how easy it is, why you have left it out I don't know. Okay, let us see. தெரிஞ்சிருந்தா போட்டிருக்க மாட்டேனா சார், வச்சுக்கிட்டா சார் வந்தாங்க பண்றேன். சிலபஸ்ல இருந்து படிக்காம போறது யாருடைய தப்புடே? யாருடைய தப்பு? யூ ஷுட் நாட் பிளேம் எனி அதர்ஸ். ஓகே, எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ அது செகண்டரி, அது வாத்தியாருடைய தர்ம சங்கடம், அதை நம்ம சொல்ல முடியாது. ஓகே, எஸ், லெட் அஸ் see. M limited, N limited, M limited, N limited, M limited. பாரு EBIT எவ்வளவு கொடுத்திருக்கிறான்? N limited. யாரா லீவர்டு இதுல? லீவர்டு யாரு? M என்ன? M ஃபார் மேங்கோ, கரெக்டா? N ஃபார் நரசிம்மா. ஓகே, எஸ் எஸ். EBIT எவ்வளோ? 20,000, 20,000. கரெக்டா? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கான்னு பாத்துக்கிறேன், இல்லைன்னா ஜோயல் அவ்வளவுதான் கொண்டுருவேன். ஓகே, எஸ், ஃபைன். EBIT is equals to 20,000, 20,000. மைக் ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, டெல் மீ பா. EBIT 20,000, 20,000. சரி, லெஸ் இன்ட்ரெஸ்ட். யாருக்குப்பா இன்ட்ரெஸ்ட்? இவன் தானப்பா லீவர்டு. இவன் யாருப்பா? அன்லீவர்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுப்பா வருது? 1 lakh into 7%. எவ்வளோ? 5,000, 7,000. N லிமிட்டெடுக்கு இருக்குமா இருக்காதா? இருக்காது. அதனாலதான் அவன் என்ன? அன்லீவர்ட். டெப்டே இல்ல சார் அப்படின்ட்டு நீ. ஓகே, சரி. இப்போ நெட் இன்கம் எவ்வளோ? 13,000. இங்க எவ்வளோ? 20,000. ஓகேவா? ஓகேவா? எஸ் எஸ். நெக்ஸ்ட் KE எவ்வளோ? KE எவ்வளோ? KE எவ்வளோ? 11.50. இவனுக்கு 10%. கரெக்டா? சரி, KD எவ்வளோ? 7%. இவனுக்கு வருமா வராதா? வராது. சரி, சொல்லு. we know that value of equity is equals to என்னப்பா? NI divided by KE. KO போடக்கூடாது டே. KE யாருக்கு? நான் யார் கால்குலேட் பண்றேன்? M லிமிட்டெடுக்கு. கரெக்டா? எவ்வளவு வருது? 13,000 divided by KE எவ்வளோ? 1,13,043. ஓகே, வேல்யூ ஆஃப் டெட் என்னன்னு சொல்லுப்பா இவனுக்கு. எவ்வளவுப்பா இன்ட்ரெஸ்ட்? என்னப்பா வேல்யூ ஆஃப் டெட்? இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை KD. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை KD. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7,000 divided by 7%. எவ்வளவு வருது? 1 lakh. கரெக்டா? அப்போ வேல்யூ ஆஃப் ஃபர்ம் எவ்வளோ? வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இஸ் ஈக்குவல்ஸ் டு சார் EBIT divided by KO எடுக்கலாம், இல்லைன்னா ஈக்விட்டி பிளஸ் டெப்ட் எடுக்கலாம். ஓகே, ஈக்விட்டி பிளஸ் டெப்ட் எவ்வளவு வருது? 1,13,043 பிளஸ் 1 lakh. எவ்வளவு வருதுப்பா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்? 2,13,043. வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம் எவ்வளோ? 2,13,043. சரி, வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம் கால்குலேட் பண்ணலாமா? சார் ரெண்டுமே சேமா இருக்கும். வெயிட் பண்ணு, அது கன்க்ளூஷன். இப்போ நான் ப்ராசஸ் பார்க்கணும், எப்படி ஈக்குவல் ஆகுன்ற ப்ராசஸ் பார்க்கறோம் நம்ம. ஓகே, வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ? NI divided by KE. கரெக்டா? NI எவ்வளோ இருக்கு உனக்கு? 20,000. KE எவ்வளோ? 10%. எவ்வளவு வருது? 2 lakh. டெப்ட் இருக்குமா? இருக்காது. அப்போ வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம் எவ்வளோ? நம்ம கன்க்ளூஷனுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலையா? மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலையா? மேட்ச் ஆகல. ஏன்னா வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம் should be equal to வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம். ஓகே, ஆனா இங்க எவ்வளவு இருக்கு வேல்யூ ஆஃப் லீவர்ட் ஃபார்ம்?
2,13,000 இங்க எவ்வளவு இருக்கு 2 lakh. சரி, think that I am a shareholder of levered firm. Think that I am a shareholder of levered firm and I am an arbitrator. I am holding 10% of shares. Okay வா? எவ்வளவு வச்சிருக்கிறேன் நானு 10%. சொல்லுப்பா. 10% of shares in levered company நான் வச்சிருந்தா வேல்யூ ஆஃப் levered company ஓவர் வேல்யூவா இருக்கா இல்லனா அண்டர் வேல்யூவா இருக்கா? கம்பேரிட்டிவா செக் பண்ணு. ஓவர் வேல்யூவா இருக்கா அண்டர் வேல்யூவா இருக்கா? ஓவர் வேல்யூ. இன்னொருத்த யாரு? அன்லிவர்ட். அன்லிமிட்டட் எவ்வளோ 2 lakh. இவன் எவ்வளோ ஆயிருக்கான் 2 lakh 13,000. ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா? எம் லிமிடெட் தான் நான் யாரு எதுல வச்சிருக்கிறேன்? நான் எம் லிமிடெட்ல ஷேர் வச்சிருக்கிறேன். சரியா? நீ சொல்லு, நான் சொல்ற என்னுடைய வழிக்குவா, என்னுடைய திங்கிங் வா. எம் சார் அப்ப என் லிமிடெட்ல வச்சிருந்தா நான் அதை பத்தி பேசவில்லை, அதுக்கு தான் இன்னொருத்தர் இருக்கிறான். இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு, புரியுதா? என் லிமிடெட் என்ன ஏதுன்றது ஒண்ணு முடிக்கிட்டோம். இப்போ நான் 10% எம் லிமிடெட்ல வச்சிருக்கிறேன்னா வச்சிருக்கிறேன். என் லிமிடெட்ல ஏன் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கேட்காத, வெயிட் பண்ணு, அது நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ல வரும். நான் சொல்றேன், நான் இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு. இப்போ நான் என்னோட மட்டும் சொல், நான் எதுல வச்சிருக்கிறேன்? எம் லிமிடெட்ல 10% நான் வச்சிருக்கிறேன். எம் லிமிடெடோட கம்பெனி ஓவர் வேல்யூவா இருக்கா அண்டர் வேல்யூவா இருக்கா? ஓவர் வேல்யூவா இருக்கு. எனிதிங் ஓவர் வேல்யூ டு பி sold. Speak out. Anything overvalued to be sold. இது strategy, rule கிடையாது. Okay, this is the strategy. Anything overvalued to be sold. Okay, tell me, எவ்வளவு percentage shares hold பண்ணிருக்கிறேன்? 10%. 10% share capitalல தான், எதுல கிடையாது? எப்ல கிடையாது. Okay, tell me, value of equity எவ்வளோ in levered firm M limited? கரெக்டா? levered firm எவ்வளோ? 1,13,043 into 10% equity எவ்வளோ? equity is equals to 1,13,043 into 10%. எவ்வளோ இருக்கு? 11,304. கரெக்டா? என்ன பண்ண சொல்றேன் நானு? இத வித்துருங்கிறேன். என்ன பண்றேன்? வித்துரு. ஓகே, செல் 10% ஈக்விட்டி அண்ட் ரிசீவ் 11,304. வாங்குறதுக்கு யார் சார் இருப்பா? மார்க்கெட்ல எவனாச்சும் ஐடென்டிஃபை பண்ணி நீ சேல் பண்ணணும். ஓகே, சேல் பண்ணிட்டியா? அடுத்தது என்ன பண்ணணும்னா, எவ்வளவு பர்சன்டேஜ் சேல் பண்ணிருக்கிற நீ? 10% ஆஃப் ஈக்விட்டி. இதே 10% என்ன பண்ணுங்கிறனா பாரோ பண்ணுங்கிற. யார் பாரோ பண்றாங்க? நானு. யார் பாரோ பண்றாங்க? நானு. இது கார்ப்பரேட் பாரோயிங்க, பர்சனல் பாரோயிங்க? ஸ்பீக் அவுட். கார்ப்பரேட் பாரோயிங்க, பர்சனல் பாரோயிங்க? பர்சனல் பாரோயிங். தட்ஸ் வை இட் இஸ் நோன் as பர்சனல் லீவரேஜ். நான் என்ன பண்றேன்? என்ன ப்ரொபோர்ஷன்ல நான் செக்யூரிட்டிஸை நான் சேல் பண்றேனோ அதே ப்ரொபோர்ஷன்ல நான் என்ன பண்றேன்? நானு பாரோ பண்றேன். நான் எவ்வளவு ப்ரொபோர்ஷன்? 10% பாரோ பண்றேன். 10% பாரோ பண்றேன். டெல் மீ, 10% of borrowing. So how much? What is the total borrowing of your levered company? 1 lakh. What is your total borrowing of levered company? 1 lakh. அந்த கம்பெனியோடைய 1 lakh அமௌண்ட்ல நான் எவ்வளவு பொசிஷன் நான் சேல் பண்ணிருக்கிறேன்? 10% பாரோ பண்ணு. எவ்வளவு இருக்கும்? 10,000. என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பாரோ பண்ணும்? 7%. புரியுது என்ன பண்றேன்றது? ஒரு கம்பெனி வந்து எவ்வளவு அவனுடைய டெட் வச்சிருக்கிறானோ அதே டெட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த டெட் அமௌண்ட்ல நான் என்ன ஷேர்ஸ் பர்சன்டேஜ் நான் சேல் பண்றேனோ அந்த பர்சன்டேஜ் நான் என்ன பண்ணணும்? பாரோ பண்ணும். 1 lakh வச்சிருக்கிறான், எவ்வளவு பர்சன்டேஜ் நான் ஷேர் சேல் பண்றேன்? 10%. அப்போ என்னுடைய பாரோயிங் எவ்வளவு இருக்கும்? 10,000.
இந்த 10,000 கார்பரேட் borrowing பர்சனல் borrowing? பர்சனல் borrowing. What is the rate? What is the rate? 7%. Okay, done. கரெக்டா? இப்போ உன் கையில எவ்வளவு இருக்கும்? உன் கையில எவ்வளவு இருக்கும்? ஆல்ரெடி ஷேர்ஸ் சேல் பண்ணது 11,304. இப்போ borrow பண்ணது 10,000. கையில எவ்வளவு இருக்கும் கேஷ்? கையில எவ்வளவு இருக்கு கேஷ்? 21,304 கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட். சரி, யார் அண்டர் பிரைஸ் ஆயிருக்கா கம்பேரிட்டிவா? N. Now you purchase anything under price to be purchased, right? Anything under price to be bought. Okay, now you tell me, buy 10% of shares in N Limited. ஓகேவா? சொல்லு, அங்க ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, ஈக்விட்டி வேல்யூ எவ்வளவு? 2 lakh. என்ன வாங்கணும்னு சொல்றேன்? ஷேர்ஸ் வாங்கணும். அவனோட டெட்டே இல்ல, என்ன மட்டும் இருக்கு, ஷேர்ஸ் மட்டும் தான் இருக்கு. சொல்லு, அப்போ எவ்வளவு? பை 10% ஆஃப் ஷேர்ஸ் இன் N லிமிடெட். அப்போ வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எவ்வளவு? 10% ஆஃப் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இன் N லிமிடெட் எவ்வளவு? 2 lakh இன்டு 10%. எவ்வளவு வருது? 20,000. அப்போ பை பண்ணணும்னா நீ என்ன பண்ணுவ? இந்த 20,000 rupees திருப்பி கொடுப்போம். கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? கேஷ் இன் ஹேண்ட் will be 21,304 minus 20,000. சர்ப்ளஸ் எவ்வளவு இருக்கும் கையில? 1,304 is the surplus. ஓகேவா? இப்ப என்ன பண்ணிட்ட? அங்க இருக்கிறத வித்துட்டு இங்க வாங்கிட்ட. இப்போ எவ்வளவு வாங்கி இருக்கிற நீ கம்பெனில? N லிமிடெட்ல 10%. இப்போ M லிமிடெட் லீவர்ட் கம்பெனில நீ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்ட. என்ன பண்ணிருக்கிற? 10,000 rupees borrow பண்ணி சேல் பண்ண அமௌண்ட் வர்றதை கொண்டு போய் எங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற? N லிமிடெட்ல. N லிமிடெட்ல எவ்வளவு வாங்கி இருக்கிற? 10%. ஓகேவா? N லிமிடெட் உடைய நெட் இன்கம் எவ்வளவு? N லிமிடெட் உடைய நெட் இன்கம் எவ்வளவு? 20,000. இப்போ செக் பண்ணலாமா? செக் பண்ணு. சார், இயர் எண்ட் வருது சார். இப்போ N லிமிடெட்ல எனக்கு ஏர்னிங் டிஸ்ட்ரிபியூட் பண்றான். கரெக்டா? எவ்வளவு ஏர்னிங்ஸ்? நெட் இன்கம் எவ்வளவு? 20,000. உன்னுடைய பங்கு எவ்வளவு? 10% on 20,000. எவ்வளவு வருது? 2,000. சரியா? இந்த 2,000ல சும்மா வாங்கிருப்பியா 10,000 ரூபாய்? இல்ல இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எவ்வளவுக்கு வாங்கின? 7%. அப்போ 700 rupees will be your interest. Interest payable on personal borrowings எவ்வளோ? 10,000 multiplied by 7% எவ்வளோ? 700. அப்போ 700 வெளியே போச்சுன்னா மீதி 1,300 என்ன உனக்கு? It is the profit. It is the profit. சரி, நான் M லிமிடெட்லயே வச்சிருந்தா எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? இது N லிமிடெட் நீ இப்ப வச்சிருக்கிற. இப்ப கம்பேர் பண்ணல, அவங்க கிட்ட இருந்தா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும்? கரெக்டா? கரெக்டா? கம்பேர் பண்ணிப்போ. M லிமிடெட்லயே இருந்திருந்தா என்னுடைய நெட் இன்கம் எவ்வளோ? 13,000. கரெக்டா? M லிமிடெட் உடைய எண்ணெய் எவ்வளோ? 13,000. அதுல நான் ஹோல்ட் பண்ணிருந்தா எவ்வளவு ஹோல்ட் பண்ணிருப்பேன்? அங்க இருக்கிறப்ப ஏதாவது டெட் வாங்கி இருந்திருப்பியா நீ? இல்ல. அவன் கம்பெனில நீ என்ன 10% தான் வச்சிருந்த. டெட் எதுக்கு வாங்கின? டெட் எதுக்கு வாங்கின? நீ N லிமிடெட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு டெட் வாங்கின. M லிமிடெட்ல இருந்திருந்தா உனக்கு டெட்டே இல்ல. M லிமிடெட்ல இருந்திருந்தா உனக்கு டெட்டே இல்ல. அப்போ உன்னோட டோட்டல் எர்னிங் எவ்வளவு இருந்திருக்கும்? 1,300. இப்போ உனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் நிக்குது? 1,300. சார், அங்க இருக்கிறப்போ 1,300, இங்க இருக்கிறப்போ 1,300. என்ன சார் படுத்துறீங்கன்னு கேட்டா, கையில இங்க யார் இருக்கிறா? சர்ப்ளஸ் எவ்வளவு இருக்கு?
1304 with certainty oda he has earned the profit. With certainty oda he has earned the profit. ஏன் நான் சொல்றது புரியுதா புரியலையா? சார் ஒரு வேல்யூ அதிகமா இருக்கு ஒரு வேல்யூ கம்மியா இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டிங்கை நீங்க வித்துட்டு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் பர்சனல் பாரோயிங் பாரோ பண்ணி இன்னொரு கம்பெனில கொண்டு போய் என்ன பண்ணணும், நீ இன்வெஸ்ட் பண்ணணும். கம்மியா இருக்கக்கூடிய கம்பெனில அவன் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ல இருந்து இஃப் யூ பே அவுட் த இன்ட்ரெஸ்ட் யூ வில் பி கெட்டிங் த சர்ப்ளஸ் ப்ராஃபிட். புரியுது என்னன்றது? அப்போ என்ன அர்த்தம் இங்க? சார் இதை காட்டிலும் குறைவான அமௌண்ட் தான் நான் போட்டேன். 21,304 போட்டிருந்தானே எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 1,300 கிடைச்சிருக்கும். கரெக்டா? இதை காட்டிலும் கம்மியான அமௌண்ட் எவ்வளோ? 20,000 தான் நான் போட்டேன். ஆனா எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு? அதே 1,300 தான். இந்த 1,304 எனக்கு என்னவா இருக்கும்? கையில சர்ப்ளஸ் ஆகும். ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? எஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நான் என்ன பண்ணேன்? நம்பர் 1, எனிதிங் ஓவர் பிரைஸ்ட் இன் த மார்க்கெட் டு பி சோல்ட். இங்க யார் ஓவர் பிரைஸா இருக்கிறா? எம் லிமிடெட். ஐ அஸ்யூம் தட் இஃப் ஐ am keeping a shares, நான் வச்சிருந்தானா தான். ஆல்ரெடி அன்லிமிட்டெட்ல வச்சிருந்தா பிரச்சனையே இல்லை, உனக்கு எந்த பிரச்சனை அண்டர் வேல்யூல தான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? இவனுடைய கம்பெனி வந்து ஓவர் வேல்யூவா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? நான் வச்சிருந்தா என்ன பண்ணும்? சேல் பண்ணும். எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்கிறேன்னு சொல்றேன்? 10%. 10% ஷேர்ஸை வந்து நான் என்ன பண்றேன்? நான் சேல் பண்ணிடுறேன். அப்ப எவ்வளவு எனக்கு கைக்கு வருது? 11,304. ஓகேவா? சரி, இது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னொருத்தன் இதே பிசினஸ் பண்றவன், இதே ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இருக்கிறவன், இன்னொருத்தன் கம்மியான விலைக்கு எனக்கு கிடைக்கிறான். இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது? பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுவேன்? இவன் என்ன ப்ரொபோர்ஷன்ல பாரோயிங் வச்சிருக்கிறானோ, 1 lakh வச்சிருக்கிறானா, நான் என்ன பர்சன்டேஜ் நான் சேல் பண்ணிருக்கிறேனோ ஷேர்ஸை, அதே பர்சன்டேஜ் நான் என்ன பண்ற ப்ரொபோர்ஷன்ல பாரோ பண்றேன். அப்ப அவன் கம்பெனி எவ்வளவு வச்சிருக்கிறான்? 1 lakh. அதுல நான் எவ்வளவு பர்சன்டேஜ் நான் சேல் பண்ண? 10%. அப்ப 10,000 நான் பாரோ பண்றேன். என்ன ரேட்டுக்கு? கம்பெனி என்ன ரேட்டுக்கு பாரோ பண்றாங்களோ அதே ரேட்டுக்கு தான் நான் பாரோ பண்றேன். அப்போ என்னுடைய டெட் பாலிசி எப்படி இருக்குதுன்னா, கம்பெனி என்ன டெட் பாலிசி ஃபாலோ பண்றானோ அதே பாலிசி நான் என்ன பண்றேன்? நானும் ஃபாலோ பண்றேன். திஸ் இஸ் known as taking the personal leverage as like corporate leverage. Taking the personal leverage as like corporate leverage. அவன் எக்ஸாக்ட்டா சொல்லிருக்கான். இந்த டெர்மினாலஜி அவன் யூஸ் பண்ணிருக்கிறது. கார்பரேட் லீவரேஜ் என்ன எடுக்கிறானோ அதே லீவரேஜா பர்சனலா எடுக்கிறான். யாரு? ஆர்பிட்ரேஜர். புரியுதா? எடுத்து என்ன பண்றான்? ரெண்டுமே சேர்த்து கம்மியான அமௌண்ட், கம்மியான வேல்யூ இருக்கக்கூடிய கம்பெனில கொண்டு போய் என்ன பண்றான்? இங்க எவ்வளவு பர்சன்டேஜ் சேல் பண்ணணும் அதே பர்சன்டேஜ் சேல்ஸ் என்ன பண்றான்? அங்க வாங்குறான். வாங்கிட்டு ப்ராஃபிட்டை கம்பேர் பண்றப்ப கம்மியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதே அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை எடுக்கிறான். அப்ப அந்த 1,304 என்னவா இருக்கும்? அவனுக்கு சர்ப்ளஸ் இருக்கும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோ. சங்கரனாவ் மட்டும். இது இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7. 6 இன்னொன்னு இருக்கு. ஆமா, அது போக பேலன்ஸ் இருக்கிறது. ஏன்பா நான் இப்படி யோசிக்கலாம்ப்பா. கம்மியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பழைய கம்பெனியோட ரிட்டர்னே ஏர்ன் பண்ணலாம், இல்ல அதே அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான ரிட்டர்னும் ஏர்ன் பண்ணலாம். ரெண்டுமே உனக்கு என்னன்னு சொல்லுவாங்க? ஆர்பிட்ரேஜ் கெயின் தான் சொல்லுவாங்க. புரியுதா? கம்மியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதே ரிட்டர்னை ஏர்ன் பண்றது, இல்லனா அதே அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமான ரிட்டர்ன் ஏர்ன் பண்றது. ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சிருக்கு. அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு யோசிக்கணும்.
ஆர்பிட்ரேஜ் கெயின் போட்டுக்கப்பா ஹெட்டிங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுது. இங்கிருந்து தானே எழுதுற, எங்கிருந்து எழுதுனீங்கப்பா? இங்க மேல தானே எழுதுனீங்க. எம்எம் வித்தவுட் டாக்ஸ் ஆர்பிட்ரேஜ் ப்ராசஸ் தானே எழுதுனீங்க. சால்வ் பண்ணிட்டா? ஏன்பா இந்த 10,000 ரூபாய் எங்கப்பா பாரோ பண்றான்? கம்பெனிலேயே இல்ல வெளியவா? கம்பெனில பாரோ பண்றது இல்ல, அவன் வெளியே தான் பாரோ பண்றான். குவான்டிஃபை பண்றதுக்கு மட்டும்தான் எப்படி எடுக்கிறான். அந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங் எவ்வளோ? 1 lakh. இவன் எவ்வளவு பர்சன்டேஜ் சேல் பண்ணிருக்கான் ஷேர்ஸ்ல? 10%. ஸோ 10,000 rupees அந்த குவான்டிஃபிகேஷன் பண்றதுக்கு தான் அந்த கம்பெனியோட பாரோயிங் எடுக்கிறான். புரியுது என்ன சொல்றேன்றது? எஸ் ஆர் நோ? வெளியே தான் பாரோ பண்றான், கம்பெனி கிட்ட இருந்தா இல்ல. கம்பெனி என்ன ரேட்ல பாரோ பண்ணதோ அதே ரேட்ல என்ன பண்றான்னா பாரோ பண்ணுவான். வெளியே ஆள்கிட்ட இருந்து பாரோ பண்ணுவான். அதுதான் சொல்றேன் பர்சனல் பாரோயிங்ன்ட்டு. கம்பெனிக்கே ஃபண்ட்ஸ் பத்தாம இருக்கும், அவன் எப்படிடா கொடுப்பான்? கம்பெனி லோன் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது.
இங்க எழுதிக்கப்பா கம்பேரிங் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ். இந்த சர்ப்ளஸ் தான் என்ன? ஆர்பிட்ரேஜருக்கு ப்ராஃபிட். எழுதலாமாப்பா? சேம் ரிட்டர்ன் வித் லெஸ்ஸர் அமௌண்ட் இன்வெஸ்டட்.
ஓகேப்பா, போலாமா? அவ்வளவுதான். Done. போலாமாப்பா? டேக் கொஸ்டின் நம்பர் 8. ஏன்பா கொஸ்டின் நம்பர் 7 நீயே சால்வ் பண்ணு. ஓகேவா? அவன் என்ன பண்ணுவான்னா இந்த சர்ப்ளஸ் வச்சுக்காம முழு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணிடுவான். ஓகே, நீங்க பாருங்க. யூ வில் பி கெட்டிங். இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் யூ கம் பேக் டு பை. ஐ வில் பி டெல்லிங். ஓகே, எஸ். ரெண்டு வகை அப்ரோச்சையும் பண்ணலாம். ஆர்பிட்ரேஜ் கெயின் என்னன்னா அதிகமா இருக்கிறத வித்துருவான், கம்மியா இருக்கிறத வாங்குவான். அவன் ஓன் ஃபண்ட்ஸை இன்ஃபியூஸ் பண்ணாம பாரோ பண்ணி வாங்குவான். பாரோ பண்றது என்ன, எப்படி பாரோ பண்ணோம்னா கம்பெனி என்ன பாரோயிங் ரேட்ல பண்றாங்களோ அதே பாரோயிங் ரேட்ல பண்ணுவான். அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும். ஓகே, டேக் illustration number 8. சொல்லுப்பா, illustration number 8. There are two companies, U Limited and L Limited, having same NOI of 20,000, except that L Limited is a levered company having a debt of 1 lakh at 7%, and cost of equity of unlevered company U Limited and L Limited are 10 and 18% respectively. Compute how arbitrage process work. Okay, see here. சொல்லுப்பா, U Limited, L Limited, கரெக்டாப்பா? ஆமாவா? U யாருப்பா? அன்லிமிட்டெட். L யாருப்பா? லீவர்ட் கம்பெனி. சொல்லுப்பா, நெட் ஆபரேட்டிங் இன்கம் எவ்வளோப்பா இவங்களுக்கு? EBIT லெஸ் இன்ட்ரெஸ்ட். யாருக்குப்பா இன்ட்ரெஸ்ட் வருது? L லிமிடெட் லீவர்டுக்கு தானப்பா. எவ்வளோப்பா இன்ட்ரெஸ்ட்? 1 lakh into 7%. எவ்வளோ வருது? 7,000. கரெக்டா? அப்போ என்ன எவ்வளோ வருது? இவங்களுக்கு 20, இவங்களுக்கு 13. ஓகே, KE எவ்வளோப்பா? யூக்கு எவ்வளோப்பா? 10. எல்லுக்கு எவ்வளோப்பா? KD எவ்வளோப்பா? இவனுக்கா? இவனுக்கு இல்ல, இவங்களுக்கு தான் 7. டன். சொல்லுப்பா, வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோப்பா? NI டிவைடட் பை KE. கரெக்டா? ஏன்பா நீ எழுத நான் எழுத நீ போட்டுருந்தேன்னா எனக்கு யார் பதில் சொல்லுவா? அப்புறம் நான் எனக்காக வேண்டிய சால்வ் பண்ணிட்டு இருக்கு. சொல்லு, என்ன எவ்வளோ இருக்கு? 13,000. எதுக்கு? இதுதான் சொல்றது. நான் யார் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறேன்? ஆ, யூ. யூக்கு எவ்வளோ இருக்கு? 20,000. KE எவ்வளோ? 10%. வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ? 2 lakh. இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் தானப்பா? கரெக்டா? வேல்யூ ஆஃப் டெட் எவ்வளோ? 0. வேல்யூ ஆஃப் ஃபர்ம் எவ்வளோ? ஈக்விட்டி பிளஸ் டெப்ட் எவ்வளோ? ஓகே, நெக்ஸ்ட்
இங்க எவ்வளவு வரும் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி? 13,000 divided by 18%. எவ்வளவு வருது? 1 lakh எவ்வளவு வருது? 72,222. Value of debt. Total value of the firm எவ்வளவு? 1,72,222. Okay வா? Yes? Yes. Tell me, who is overvalued? U Limited. U Limited happens to be unlimited. சொல்லுங்க, என்ன பண்ணும்? Anything overvalued. To be sold. Okay. Say for example, I am holding ஓகேவா? என்னப்பா பண்ணும் நானு? செல் 10% of shares in U Limited. கரெக்டா? and receive 20,000. கரெக்டா? கரெக்டா? Okay, Appa. Shall I proceed? Now, buy 10% of shares in L Limited and lend 10% of borrowing in L Limited. என்ன பண்ண சொல்றேன்? shares 10% வாங்கு, டெப்டும் அவங்கிட்ட 10% கொடு. ஓகேவா? ஷேர்ஸ் எவ்வளவு வேல்யூ ஆகுது உனக்கு? is equals to எவ்வளவு இருக்கு ஈக்விட்டி வேல்யூ? 72,222 into 10% எவ்வளவு வருது? 7,222. அவனோட டெப்ட் எவ்வளவு வாங்க சொல்றேன்? 10% அவனோட டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றேன். கரெக்டா? எவ்வளவு இருக்கு அவனோட டெப்ட்? 1 lakh. அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அவன் கம்பெனில எப்படி பண்ண சொல்றேன்? 17,222. புரியுதா? 10% ஈக்விட்டி வாங்கினா 10% டெப்ட் வாங்கிக்கும். ஓகேவா? உன் கையில எவ்வளவு இருக்கு? 20,000. ஓகே. Third one, cash position in hand. என்ன இருக்கும்? 20,000 minus 17,222. எவ்வளவு இருக்கும் கையில? 2,778. This is your surplus in hand. புரிஞ்சுதா என்னன்ட்டு? எஸ் ஆர் நோ? எஸ். என்ன வாங்குறது சேம் ப்ரொபோர்ஷன்ல வாங்கணும். ஈக்விட்டி என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்கோ அதே ப்ரொபோர்ஷன், டெட்ல என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்கோ அதே ப்ரொபோர்ஷன்ல வாங்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ணும்? ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் கம்பேர் பண்ணலாமா? இப்போ என்ன எல் லிமிடெட்ல இருக்கியா? எல் லிமிடெட்ல இருக்கியா? யூ லிமிடெட்ல இருக்கியா? எல் லிமிடெட்ல. இப்போ வாங்கிட்ட நீ. இப்போ எதுல இருக்கிற? எல் லிமிடெட். Tell me. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் உங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுப்பா வரும்? ஏன்பா எதுலயும் போட்டிருப்ப? ரெண்டுத்துல போட்டிருப்ப இல்லையாப்பா? ஈக்விட்டியும் வாங்கியிருப்ப, டெப்டும் வாங்கியிருப்ப. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்? 10,000 into 7% எவ்வளோ? 700. ஈக்விட்டி இருக்கா? ஈக்விட்டி இருக்கா? ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? 70. எவ்வளோப்பா வரும்? எவ்வளோப்பா இருக்கு இங்க பாரு? 13,000. 30,000ல எவ்வளவு வரும்?
into 13,000 into 10%. கரெக்டா? டோட்டல் நெட் இன்கம் எவ்வளோ? 13,000. உன்னுடைய பங்கு எவ்வளோ வாங்கியிருக்கிற? 10%. So what will be the amount? So total return எவ்வளோ? 2,000. இதே முன்னாடி அந்த கம்பெனில இருக்கிறப்ப இருந்திருந்தா அவனோட நெட் இன்கம் எவ்வளோ? 20,000. உனக்கு எவ்வளவு ஷேர் வந்திருக்கும்? புரியுதாப்பா? சேம் ரிட்டர்ன் வித் லெஸ்ஸர் அமௌண்ட். கரெக்டா? முன்னாடினா 20,000 போட்டிருந்தானா உனக்கு 2,000 ரூபாய் வருது. இப்போ எவ்வளவு வருது உனக்கு? 17,222 போட்டனாவே 2,000 வருது. சேம் ரிட்டர்ன் தான், பட் லெஸ்ஸர் அமௌண்ட் இன்வெஸ்டட். எவ்வளவு அமௌண்ட் லெஸ்ஸர் அமௌண்ட்? 2,778. இட் வில் பி சர்ப்ளஸ் இன் யோர் ஹேண்ட். இல்லைன்னா எப்படி எழுதலாம் சார்? சார் மொத்தம் 20,000 நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஐ வில் பி கெட்டிங் மோர் ரிட்டர்ன். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படிதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மற்ற 2 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? வர்ற எல்லா அமௌண்ட்டும் என்ன பண்ணிடுவான்? ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிடுவான். ப்ரொபோர்ஷன் சேமா இருக்கணும், டெட் ஈக்விட்டி ப்ரொபோர்ஷன் சேமா இருக்கணும். எப்படி ஹோல்ட் பண்றாங்களோ அதே மாதிரியே தான். யூ see once you will be getting it, not an issue. இதுதான் ஆர்பிட்ரேஜ். கம்மியான இடத்துல வாங்குவான், அதிகமா இருக்கிற இடத்துல வித்துருவான்.
கால்குலேட்டர் கொடுங்க. டன். ஏன்பா புரிஞ்சுதாப்பா ஆர்பிட்ரேஜ் கெயின்? ஓகே, இன்னும் 2 சம்ஸ் இருக்கு, போட்டு பார்த்துக்கோ. உன்னோட இன்ஸ்டியூட் இன்னொரு சம் கொடுத்துருக்கிறேன், அதுவும் போட்டு பார்த்துக்கோ. இதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் கரெக்டுப்பா. இல்ல இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், இன்ஸ்டியூட் பண்ணிருக்கிறேன், ஒரு வாட்டி பாரு, அதுவும் கரெக்ட் தான். தெரியுதா, உன் இன்ஸ்டியூட் வந்து கஷ்டமா எல்லாம் கேட்கறது இல்லை. ஆட் ஏரியாஸ் என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும், அந்த ஏரியால இருந்து கேட்டுட்டு போயிடுறான். ஆக்சுவலா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதுல பெண்டிங் இருக்கக்கூடிய 2 இல்லஸ்ட்ரேஷன் கொஸ்டின் நம்பர் 9 ஹோம்ஒர்க் பா, பண்ணிட்டு வந்துருப்போம். illustration 9 and illustration 7 சேம், இதே ஆர்பிட்ரேஜ் ப்ராசஸ் தான். நான் போடுற மாதிரி போட்டாலும் கரெக்ட் தான், இல்ல அவன் கொடுத்துருக்கிறதும் கரெக்ட் தான். அந்த கொஸ்டின்ல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறேன், அதுவும் கரெக்ட் தான். ஒன்னு லெஸர் அமௌண்ட் வச்சு அதே ரிட்டர்ன் எடுக்கிறது, இன்னொன்னு அந்த அமௌண்ட் வச்சு அதிகமான ரிட்டர்ன் எடுக்கிறது. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் பார்க்கணும், ஃபினான்ஷியல் பிரேக் ஈவன் பார்க்கணும்ப்பா. அதை பார்த்துட்டு 2 சம் இருக்கு, மதியானம் முடிஞ்சிடும். ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 9 வித்தவுட் டாக்ஸஸ். ஓகே, சால்வ் பண்ணிக்கோ. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறான்ப்பா அப்ரோச்ல. ப்ராக்டிஸ் நம்பர் 9, illustration 7-9, practice number 9. Okay. Capital budgeting lo 14th போட்டுக்கோ. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சம் கொடுத்துட்டு இருக்கிறேன் கேபிட்டல் பட்ஜெட்டிங், அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கோ. முடிச்சானா கான்ஃபிடன்ஸ் வரும், பெரிய சம்ஸ் பார்த்தானா பயம் வராது.
அதனால தான் சொல்லிட்டு இருக்கிற, அது நீ தான் போடணும். ஏப்பா உண்மையிலே போட்டு பார்க்குறீங்களாப்பா, இல்லைன்னா என்கிட்ட சும்மா சொல்கிறீங்களாப்பா? உண்மையிலே போட்டு பார்க்குறீங்களா? ஓகே, ஐ பிலீவ் யூ. ஓகே. இல்லை, என்ன மாதிரியே திருட்டு வேலையை பண்ணால் அப்புறம் என்னப்பா பண்ணுறது? நீயும் சார்ட் அக்கௌண்ட் ஆகிடும். கெட்டிங் ரெக்கார்ட். ஃபினான்ஷியல் ரிசல்ட் கம்பேரிசன் எழுதிக்கோ. எழுதிட்டு டைம் இஸ் எவ்வளோப்பா? டைமு 125. கரெக்டா? கம்பேக் பை 130 ஆயிருக்கு. கம்பேக் பை 215. போயிட்டு வாங்கப்பா.